இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3வது திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறைவனின் திருவடிகளை அடைந்தோர் இம்மண்ணில் நீண்ட காலம் நன்மையுடன் வாழ்வார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? மலர், தாமரையில் உறைவிடமாக கொண்ட இறைவனின் திருவடிகளை பற்றி பணிந்தவர்களே இம்மண்ணில் நீண்ட காலம் நன்மையுடன் வாழ்வார்கள். இதற்கு உதாரணமாக தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை கூறுகிறேன், கேளுங்கள். கதையின் பெயர் காலை புன்னகை மனிதர். சென்னையில் ராகவன் என்ற மென்பொறியாளர் ஒருவர் வசித்தார். ஒவ்வொரு காலையிலும் அலுவலக வேலைகள் தொடங்கும் முன் அவர் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து இறைவனை நினைத்து நன்றி கூறுவார். அவர் பெரிதாக எதையும் கோருவதில்லை. இந்த நாள் அர்த்தமுள்ளதாகட்டும் என்று மட்டும் நினைப்பார். அவரது சக ஊழியர்கள் சிரித்து கூறுவார்கள், அந்த சில நிமிடங்கள் கொண்டு ஒரு உருப்படியான வேலையை செய்யலாம் என்றனர். ஆனால் ராகவன் மெதுவாக சொல்வார், அது என் மனதை ஒழுங்குபடுத்துகிறது, அதுதான் என் நாளின் தொடக்கம் என்று. ஆண்டுகள் கடந்தன. அவரை சுற்றியிருந்தவர்கள் வேலை அழுத்தத்தால் கோபமும் பதட்டமும் அடைந்தனர். ஆனால் ராகவன் எப்பொழுதும் அமைதியாகவே இருந்தார். திட்டங்கள் தோல்வியடைந்தாலும் அவர் குழுவை ஊக்குவித்து பிழை என்பது பாடம் என்று கூறுவார். இதுதான் அவரின் மன அமைதியின் வலிமை. ஒரு நாள் நிறுவனம் பெரிய நெருக்கடியில் சிக்கியது. அனைவரும் பதட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் ராகவன் அமைதியுடன் வழி நடத்தி அனைவருக்கும் நம்பிக்கை அளித்தார். அவரின் வழிகாட்டுதலால் நிறுவனம் மீண்டு வந்தது. மூத்த நிர்வாகம் அவரை பாராட்டி பதவி உயர்வு வழங்கியது. இளம் ஊழியர்கள் அவரிடம் கேட்டனர், சார், இந்த அமைதியின் ரகசியம் என்ன? ராகவன் சிரித்த முகத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான். ஓய்வு பெற்ற பிறகும் அவர் ஆதரவற்ற இல்லங்களில் தன்னார்வ தொண்டு செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் அமைதியும் நிம்மதியும் பரவியது. இவ்வாறு இறைவனின் பாதத்தை நினைத்து வாழ்ந்த ராகவன் திருவள்ளுவர் சொன்னபடி நிலமிசை நீடு வாழ்வார் என்பதற்கே உயிரான உதாரணமாக இருந்தார்.